ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி நான் கலர் பேப்பரில் கப் கேக் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி 2 கப்பும் ஒரு க்ரீமும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வேஸ்ட்டான நோட்டீஸை இன்றைக்கி நான் வந்துட்டு பேப்பராக யூஸ் பண்ண போகிறேன். பேக் சைடு வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு எம்டியாக தானே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி நோட் பேடாக வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ குட்டி குட்டி பேப்பராக வந்துட்டு நான் ஷேப்பாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பர்லாம் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக சைடில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு குட்டி பேப்பரை வந்து இந்த மாதிரி சைடில் ஒட்டிட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பிரிஞ்சு வராது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கப்பு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்துட்டு மேலே க்ளூ அப்ளை பண்ணி க்ரீம் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேப்பர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் க்ளூ அப்ளை பண்ணி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு பேப்பரை வந்து இந்த மாதிரி கலர் பேப்பரை மேலே ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பேப்பரை கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த மாதிரியே வந்து ஷேப்பில் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டான நோட்டீஸ் பேப்பரில் க்யூட்டான கப் கேக் புக் வந்து பண்ணியாச்சு. நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம்.